அதனுடைய உரிமையாளர்கள் அரசே அறிவிக்காமல் கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறார்கள். 9 ரூபாய் என்றால் ரவுண்டாக 10 ரூபாய் கட்டணம் வசூலிக்கிறார்கள். 26 ரூபாய் என்றால் 30 ரூபாய் அந்த கட்டணத்தை வசூலிக்கிறார்கள். அதனால் பொதுமக்கள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள். ஆகிய நம்முடைய போக்குவரத்து அமைச்சர்கள் அந்த அதிகமாக கட்டணம் வசூலிக்கின்ற தனியார் பேருந்து உரிமையாளர்களை கட்டுப்படுத்த வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த அவையிலே நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இன்றைக்கு அரசின் பல்வேறு துறைகளில் குறிப்பாக உள்ளாட்சி அமைப்புகள், நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்கள், OST ஆபரேட்டர்கள், அதே போல மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறையிலே பணியாற்றக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆசா பணியாளர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், மின்சார ஊழியர்கள், டாஸ்மார்க் பணியாளர்கள், அதே போல சமூக நலத்துறையிலே பணியாற்றக்கூடியவர்கள் எல்லாம் கடந்த 15-20 ஆண்டுகளாக ஒப்பந்த அடிப்படையில், அவுட்சோர்ஸ் அடிப்படையில் இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். 480 நாட்கள் அரசு துறையிலே பணியாற்றினால் அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு 15-20 ஆண்டுகளாக பணியாற்றக்கூடியவர்களை இதுவரை இன்றைக்கு பணி நிரந்தரம் செய்யப்படாமல் இருக்கிறது. நம்முடைய தாவேக அரசு கூட நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 5 ஆண்டுகள் பணியாற்றியிருந்தால் பணி நிரந்தரம் செய்யப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே படிப்படியாக அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல அரசுடைய பல்வேறு துறைகளில் இன்றைக்கு 3,50,000 காலி பணியிடங்கள் இருக்கின்றன. அதனால் இன்றைக்கு அரசு பணிகள் ஸ்தம்பித்து போயிருக்கின்றன. ஆகவே அந்த அரசு காலி பணியிடங்களை படிப்படியாக இந்த 5 ஆண்டு காலத்தில் இந்த அரசு நிரப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல தனியார் நிறுவனங்களுக்கு இன்றைக்கு நம்முடைய சிப்காட், அதே போல டிட்கோ மூலியமாக நிலங்களை கொடுக்கிறோம், அதாவது மின் சலுகையை தரோம், தண்ணீரை கொடுக்கிறோம். ஆனால் அந்த தனியார் நிறுவனங்கள் அதாவது நிலம் கொடுத்த அந்த உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்காமல் வெளி மாநிலங்களைச் சேர்ந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு தருகிறார்கள். இன்றைக்கு மகாராஷ்டிராவில், ஆந்திராவில் அந்த தனியார் நிறுவனங்களிலே இடஒதுக்கீட்டை 90% அந்த உள்ளூர் மக்களுக்கு வேலை தர வேண்டும் என்ற சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். நம்முடைய அரசும் அந்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இன்றைக்கு சிதம்பரம் மாவட்டம், அதே இது கடலூர் மாவட்டம் சிதம்பரம், அதே போல கன்னியாகுமரி மாவட்டத்தில் அணிக்கனிம சுரங்கம், அதே போல ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு ஒன்றிய அரசு இன்றைக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. இந்த திட்டங்கள் இயற்கைக்கும் சுற்றுச்சூழலுக்கும் மனித குலத்துக்கும் மிக பேராபத்தானவை. ஆகவே நம்முடைய தமிழக அரசு இதற்கான அனுமதியை தரக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். அதே போல தேனி மாவட்டத்தில் குறிப்பாக வருசநாடு பகுதியில் ஒரு 89 கிராமங்களை சேர்ந்த பழங்குடி மற்றும் மலைவாழ் மக்கள் காலம் காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு புலிகள் சரணாலயம் என்று அரசு அறிவிக்கப்பட்டு ஒன்றிய அரசு இன்றைக்கு உயர்நீதிமன்றத்திலே அதனால் ஒரு தடை விதிக்கப்பட்டு அந்த மக்களை வெளியேற்றப்பட வேண்டும் என்று இன்றைக்கு வனத்துறையினர்கள் அந்த மக்களை எல்லாம் வெளியேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தேனி மாவட்டத்திலே அந்த மக்கள் எல்லாம் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வன உரிமை சட்டம் 2006 நடைமுறைப்படுத்தி அந்த மக்களுடைய குடியிருப்புகளுக்கும் அதே போல வீட்டுக்கான பட்டா வழங்கி அந்த மக்கள் அங்கே வாழ்வதற்கான நடவடிக்கை நம்முடைய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தந்தை பெரியார் அவர்கள் சமூக நீதியின் பிதாமகனாக திகழ்ந்தவர். சமூக நீதி என்பது கல்வி, வேலை வாய்ப்பு, இடஒதுக்கீடு அல்ல. சமூக நீதி என்பது எந்த சமூகத்துக்கு அதாவது அதிகாரம் மறுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகார பகிர்வுதான் உண்மையான சமூக நீதி என்றார். இந்த அரசு அதிகாரம் மறுக்கப்பட்ட அந்த சமூகத்தை சார்ந்த 8 பேரை அமைச்சர்களாக்கி தந்தை பெரியாருடைய கருத்தியலை உயர்த்தி பிடித்திருக்கின்ற இந்த அரசுக்கும் நம்முடைய முதலமைச்சர்களுக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய முதலமைச்சர் குரல் கொடுத்திருக்காரு. எவ்வாறெல்லாம் கார்ப்பரேட் நிறுவனங்கள் விவசாயிகளுடைய நிலங்களை கபாரிகளம் செய்கிறது, அதே மாதிரி குடிநீர் பிரச்சனை, அதே மாதிரி விவசாயத்துக்கு தண்ணீர் பிரச்சனை, விவசாயிகளுக்கு விளைகின்ற விளைபொருட்களுக்கு கட்டுமான விலை கிடைக்கிறது இல்லை, கடன் வாங்கி கடனை கட்ட முடியாமல் விவசாயிகள் தற்கொலை பண்ணுகிறாங்க. அதுக்காக குரல் கொடுத்த நம்முடைய முதலமைச்சர் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகள் வாங்கிய கடனை சிறு விவசாயிகளுக்கு 50%, குறு விவசாயிகளுக்கு அதே போல பெரிய விவசாயிகளுக்கு 50% கடனை தள்ளுபடி செய்கிறேன். இது வாக்குறுதி அல்ல, உறுதிமொழின்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கு கடனை தள்ளுபடி பண்ணியிருக்குங்க. அந்த கடன் ஓரளவுக்கு தான் திருப்திகரமாக விவசாயிகள் இருக்கு. நம்முடைய விவசாய சங்கங்கள் கூட நம்முடைய அமைச்சர் பெருமக்கெல்லாம் சந்தித்து கோரிக்கை வச்சிருக்காங்க. ஆகவே இந்த கூட்டத்தொடர் முடிவதற்குள் விவசாயிகள் எல்லாம் திருப்தி அடையும் வகையிலே முதலமைச்சர் அறிவித்தவாறு அந்த கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று
விவசாய பெருங்குடி மக்களின் சார்பாக இந்த அரசை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இன்னைக்கு விவசாயிகள் பெரிய அளவுக்கு கடுமையான வறட்சி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேட்டூர் அணையில் ஜூன் 12ஆம் தேதி வந்து நம்ம தண்ணீர் திறக்க வேண்டியது, போதிய தண்ணீர் இல்லாதனால இன்னைக்கு குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டிருக்கு. 6.5 லட்சம் ஏக்கர் பயிர் இடத்துல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ஏக்கர் தான் பயிரிட்டு இருக்காங்க. ஆகவே அந்த பயிர் கூட காஞ்சி போச்சு. ஆகவே அந்த விவசாயிகளுக்கு குறைந்தபட்சம் ஏக்கருக்கு 25,000 நிவாரணம் வழங்க வேண்டும். அதே போல விவசாய தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் இன்னைக்கு கேள்விக்குறியா மாறி இருக்கு. ஆகவே விவசாய தொழிலாளிகளுக்கு இந்த அரசு குடும்பத்துக்கு 5,000 ரூபாய் நிவாரணமாக வழங்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல நம்முடைய நிதிநிலை அறிக்கையில் கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓசூர் நகரம் என்பது இன்னைக்கு ஆசியாவிலேயே தொழில் வளர்ச்சியில் 13வது இடத்துல இருக்கு, வளர்ந்து வருகின்ற தொழில் நகரங்கள்ல. இன்னைக்கு நீண்ட நாள் கோரிக்கை என்னன்னா, சிலிக்கான் வேலி என்று சொல்லப்படுகின்ற பெங்களூருக்கும் இன்றைக்கு ஐடி ஊழியர்கள் பல்லாயிரக்கணக்கானவர்கள் வந்து பெங்களூர் போயிட்டு இருக்காங்க. அங்கிருந்து அதே மாதிரி கிரானைட் ஹப் என்று சொல்லக்கூடிய ஓசூருக்கு பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வந்துட்டு இருக்காங்க. நம்முடைய தொழில்துறை அமைச்சர் தான் எங்களுடைய தொழில் வளம் மிக்க மாவட்டத்துக்கு வந்து பொறுப்பு அமைச்சர், அவர் நல்லா தெரியும். இந்த நிதிநிலை அறிக்கையில் வந்து நீங்கள் அறிவிச்சிருக்கீங்க அந்த மெட்ரோ ரயில் திட்டம். அந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை வெறும் அறிவிப்போடு விடாமல் டிபிஆர் சரி செய்து அதுக்கான நிதி ஒதுக்கீடு செய்து அந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆளுநர் உரையில் ஓசூரில் வான்வெளி மையம் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு. போன திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 2000 ஏக்கரில் அதாவது இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அமைக்கப்படும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டு ஒன்றிய அரசுடைய ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து பர்மிஷன் தரதுனால அது நிலுவையில் இருந்தது. அந்த வான்வெளி மையம் பக்கத்தில் இருக்கிற ஆந்திராவுக்கு, அதாவது சந்திரபாபு நாயுடு தொகுதி குப்பம் தொகுதிக்கு போயிடுச்சுன்னு சொல்லி பத்திரிகையில் செய்தி வந்துட்டு இருக்கு. ஆகவே நம்முடைய தொழில்துறை அமைச்சர் நீங்கள் வந்து ஆளுநர் அறிக்கையில் சொல்லியிருக்கீங்க. ஆகவே அந்த ஏர்போர்ட் நிச்சயமாக வருமா? அதற்காக இன்றைக்கு ஒன்றிய ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு வந்து அனுமதி வழங்கியிருக்கா? அவ்வாறு அந்த விமான நிலையம் வரும் பட்சத்தில் விவசாய நிலங்கள் பாதிக்காதவாறு இன்னைக்கு அரசுடைய தரிசனம் பல்லாயிரம் ஏக்கர் இருக்கு, அந்த தரிசனங்களில் வந்து அந்த விமான நிலையத்தை நீங்கள் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இன்றைக்கு காவேரியை அடுத்து தமிழ்நாட்டில் இன்றைக்கு தென்பெண்ணையாறு ஜீவாதார நதியாக இருக்கு. தென்பெண்ணையாறு பார்த்தீங்கன்னா சிக்கபாலப்பூர் மாவட்டத்தில் நந்திமலையில் தோன்றி வங்கக்கடலை கலக்குது. குறிப்பாக கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் ஆகிய 5 மாவட்டங்களில் 8.5 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் வந்து பயன்பெறுது. அதோடு இல்லாமல் பல கூட்டு குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றுகிற ஜீவாதார நதியாக இன்றைக்கு தென்பெண்ணை ஆறு இருக்கு. தென்பெண்ணை ஆற்றில் பெங்களூருடைய நகர கழிவுகளும் அதே போல சுத்திகரிக்கப்படாமல் தொழிற்சாலையுடைய ரசாயன கழிவுகள் கலப்பதால் இன்னைக்கு கிழவரப்பள்ளி அணை மாசுபட்டு இன்றைக்கு துர்நாற்றம் வீசுகிறது. அந்த காற்றை சுவாசிக்கின்ற